ஒரு விவசாய பொருளுக்கு புவிசார் குறியீடுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத இந்த காணொலியை பார்க்கறதன் மூலமா உங்களுக்கு புரிய வைக்க முடியும் நான் நம்புறேன். முதல் விஷயமா என்ன பார்ப்பாங்கன்னா, அது உண்மையிலேயே ஒரு விவசாய பொருள் தானன்னு முதல்ல பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த விவசாய பொருளுக்கு தனித்துவம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு வாழைப்பழத்துக்கு நம்ம புவிசார் குறியீடு வாங்க போறோம்னா, அது மிச்ச வாழைப்பழங்கள்ல இருந்து எப்படி வேறுபடுது, எந்த விதத்துல வேறுபடுதுங்கிறதெல்லாம் முக்கியம். அதன் பிறகு அந்த விவசாய பொருளானது எவ்வளவு விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படுதுங்கிறது முக்கியம். இப்போ அதிகப்படியான விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டால் மட்டுமே இந்த விவசாய பொருளுக்கு நம்மளால புவிசார் குறியீடை வாங்க முடியும். அதே நேரத்தில் அந்த வாழைப்பழமானது ஒரு குறிப்பிட்ட மண்ணில் மட்டுமே விளையிறதா இருக்கணும், வேற எந்த பகுதியிலுமே அது விளையாததா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விவசாய பொருள் உங்க வீடு பக்கத்தில் இருக்குதுன்னா அதுக்கு முதல் வேலையா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்சா மட்டும்தான் நமக்கு இந்த புவிசார் குறியீடு கிடைக்குமே தவிர இல்லாட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம தமிழகத்தில் இப்படி ஒரு வாழைப்பழத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மட்டிப்பழத்துக்கு. எதற்கு இந்த மட்டிப்பழத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மட்டிப்பழங்களை நீங்க சாப்பிடும்போது ஒரு தேன் போன்ற ஒரு சுவையும் மனோரஞ்சித பூவை ஒத்த ஒரு வாசனையும் இந்த பழங்கள்ல வீசப்படும். இந்த வாழைப்பழங்களோட தனித்துவத்தை கவனிச்ச மற்ற மாவட்ட விவசாயிகள் எல்லாருமே இந்த வாழை மரங்களை நம்ம மாவட்டங்கள்லயும் வளர்த்து விற்பனை செய்யணும்னு நினைச்சாங்க. அதற்காகவே நிறைய வாழைக்கண்ணுகளை கொண்டு வந்து நட்டவும் செஞ்சாங்க. அப்படி நட்டி வளர்க்கும் போது அவங்களுக்கு வாழைப்பழங்கள் நிறையவே காய்க்க தான் செஞ்சது. ஆனா மற்ற மாவட்டங்கள்ல வளர்ந்த வாழைப்பழங்கள்ல கன்னியாகுமரி மாவட்ட மட்டி பழத்துக்கு ஈடான ஒரு வாசனையோ ஒரு தேன் போன்ற சுவையோ கிடைக்கல. அந்த மட்டி பழங்களோட தனித்துவமே அந்த தேன் போன்ற சுவையும் அந்த மனோரஞ்சித பூவை ஒத்த ஒரு வாடையும் தான். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே இல்லாதப்போ இந்த மட்டி வாழைப்பழங்களுக்கு சந்தை மதிப்புங்கிறது ரொம்பவே குறைஞ்சு போயிடும். அதன் பிறகுதான் ஒரு விஷயமே தெரிய வருது. கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இந்த மட்டி பழங்களை ஆவணி ஆடி மாதங்கள்ல, அதாவது ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாதங்களுக்கு நடுவில் இந்த பயிர்களை நட்டு வளர்ப்பாங்க. மட்டி மரங்கள் ஆவணி ஆடி மாதங்கள்ல தூவுகிற அந்த சாரல் மலையை ரொம்பவே விரும்பி அந்த பகுதிகளில் வளர்ந்துகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணின் ஊட்டச்சத்துங்கிறதும் ரொம்பவே முக்கியம் இந்த வாழைப்பழங்கள்ல வாசனை வருவது. யாராவது விண்ணப்பிச்சாதான் இந்த புவிசார் குறியீடுங்கிறது கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தோம்ல. அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த KFBPCங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் இந்த புவிசார் குறியீடுக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. இப்போ இந்த மட்டிப்பழங்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சதன் மூலமா வேற எந்த வாழைப்பழங்களையும் இது மட்டிப்பழம்னு சொல்லி விற்க முடியாது. அப்படி விற்றா அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த புவிசார் குறியீடுங்கிறது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்களால தான் வழங்கப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மட்டி வாழைப்பழங்களை உலகத்துல எந்த மூலையிலனாலும் நம்ம விற்கலாம். அதுவும் மட்டி வாழைப்பழங்கள்னு சொல்லி வேற யாராலையுமே மட்டி பழங்கள்னு சொல்லி விற்கிறதுக்கு உரிமை கிடையாது. மற்ற வாழைப்பழங்களை மட்டி வாழைப்பழங்கள்னு சொல்லி விற்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, மட்டி வாழைப்பழங்களுக்கு முதலை போன்ற ஒரு வாய் இருக்கும். ஆனா மற்ற மாவட்டங்கள்ல இது மட்டி பழம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வாழைப்பழங்கள் எல்லாமே மட்டி பழங்கள்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களும் அதை நம்பி வாங்க தான் செய்யறாங்க. இந்த மட்டி வாழைப்பழங்கள்லயே ஒரு 6 வகை இருக்குது. என்னெல்லாம்னா நல்மட்டி, தேன்மட்டி, கல்மட்டி, நெய்மட்டி, செம்மட்டி. இந்த செம்மட்டிங்கிறது செவ்வாழை பழங்களையும் இந்த மட்டி பழங்களையும் கலப்பினம் செய்வதன் மூலமா உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு சுந்தரி மட்டிங்கிற ஒரு மட்டி பழமும் இருக்குது. அது அழிவின் விளிம்புல இருக்கு. இந்த புவிசார் குறியீடுங்கிறது இந்த மட்டி பழங்களுக்கு கிடைச்சதன் மூலமா இந்த சுந்தரி மட்டிங்கிறத நம்மளால காப்பாற்ற முடியும்னு நான் நம்புறேன். இதே போல உங்களை இன்னொரு நல்ல காணொலியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.